எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம சிகப்பு பச்சரிசி வச்சு எப்படி புட்டு பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் வந்து சிகப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதில் வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ஒரு சலடை வச்சு வடித்து எடுத்துக்கணும். இது ஒரு ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். ஒரு 3-4 தடவை விட்டு அரைக்கணும். சைட்லலாம் அரிசி இருக்கும், அதனால் நல்லா கையை வச்சு இது பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதுக்கப்புறம் இது ஒரு சலடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா வந்து ஏதாவது பெரிய கட்டியாக இருந்தது அப்படின்னாலும் அந்த கப்பிலாம் இருந்தால் ஈஸியாக வந்துடும். அதுக்காக தான். புட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டுக்காக. இதை தனியாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் தண்ணியை வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஊற்றி இது பண்ணிடக்கூடாது. கெட்டியாக இதாகிடும், களி மாதிரி ஆயிரும். சும்மா தெளித்து தான் வந்து நம்ம கை வச்சே பிசைஞ்சு விடணும். இந்த மாதிரி பண்ணும்போது புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணியை வந்து தெளித்து தான் வந்து இது பண்ணணும். இப்படி மாவு பிடிச்சோம்னா கொலக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதை நம்ம உதுத்தினோம்னா அப்படியே உதிரியாக புட்டு மாதிரி போயிடணும். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து அந்த எடுத்து வச்சுருக்க மாவு வந்து எல்லா இடமும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இட்லிக்கு எப்படி நம்ம கொதிக்க வைக்கணும், கொதித்து ஆவி வந்ததுக்கப்புறம் வைப்போம், அதே மாதிரி தான். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உள்ளே வச்சிடணும். கரெக்டாக ஒரு 10 to 12 நிமிஷம் வெந்தாலே போதும். புட்டு ஈஸியாக ரெடி ஆயிரும். அதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாக ஆயிரும், நல்லா இருக்காது புட்டு. இந்த மாதிரி உதிரியாக சாஃப்டாக வந்துடும். இதை ஒரு பிளேட்டில் வந்து சூட்டோடையே நம்ம எடுத்து வச்சிடணும். எடுத்து இது கூட வந்து 2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை, 4 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதெல்லாம் இது அப்படியும் சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா நமக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும்னா அதையும் கொஞ்சம் ஊற்றியும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சூட்டோட சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புட்டு. ரொம்ப ஹெல்த்தும் கூட. நன்றி.